ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம நேத்தி பார்த்த பார்ட்டோட கன்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். நேத்தி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாமிட்டிங் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுனாலோ, இல்லை மோஷன் போகிறதுல ஏதாவது ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை ஸ்பாட்டிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலோ, நம்ம போய் எப்போ டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கன்டினியூட்டி தான் இன்றைக்கி. நிறைய பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இனிஷியல் பீரியட்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் நிறைய பேருக்கு வந்து வெள்ளப்படுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தோண ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம வந்து சாப்பாடு மூலியமாக, ரொம்ப ஹீட் இல்லாத ஃபுட்டு மூலியமாக, நிறைய தண்ணி குடிக்கிறதுனால, நம்மளோட ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால இது கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மோர் காமன் இன் இனிஷியல் வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. இது ரொம்ப ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஜினல் ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பெட்டர். அண்ட் நிறைய பேருக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால மூட் ஸ்விங்ஸ் வரும். இது ஈஸியாக ஒரு 10 வாரம் 12 வாரம் போக போக இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து கம்மியாகவும் ஆரம்பிக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து ஹெட்டேக்கை வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக எடுத்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்டேக் இருந்ததே இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட பிபி செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சு, இப்போ நான் இந்த டேப்லெட்லேருந்து இந்த டேப்லெட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட கைனகாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்து ப்ரெக்னென்சிக்கு சேஃபான டயபெட்டாலஜி மெடிசன் அண்ட் நீங்கள் வேறு எதுக்காவது க்ரானிக்காக நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இப்போ நம்ம கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து ப்ரெக்னென்சி சேஃப் மெடிசனாக மாற்றிக்கிறது வந்து உங்களோட ப்ரெக்னென்சியை ஹெல்த்தியாக, பேபியும் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.